கூட்டத்துல மிட்டுவை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா யாராவது கஷ்டத்துல இருந்தா மிட்டுவால பார்க்க முடியாது. அவன் உடனே அவனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவிகளை செஞ்சிடுவான். ஒரு நாள் காலையில மிட்டு மரத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் காதுல ஒரு சத்தம் விழுந்துச்சு. மிட்டு அண்ணன், மிட்டு அண்ணன், எனக்கு உதவி செய்யுங்க. இது யாரு கத்துறது? மிட்டு கண் முழிச்சப்போ சிங்கி குயில் அவன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதோட ரெக்கையில அடிபட்டு இருந்துச்சு. அதோட கையில ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. ரெக்கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நான் குழந்தைங்களுக்காக சாப்பாடு தேடி போய்கிட்டு இருந்தப்போ என் ரெக்கையில அடிபட்டுருச்சு. என்னால பறக்க முடியல. மிட்டு அண்ணன், தயவு செஞ்சு இந்த சாப்பாட என் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் எப்படி கேட்கலாமா? நான் இப்பவே அதை எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். மிட்டு உடனே அதோட கொக்குல அந்த ஆப்பிள தூக்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் குயிலோட குட்டிங்க கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்துருச்சு. நீ குணமாக்குற வரைக்கும் இங்கேயே நிக்கலாம். நன்றி மிட்டு அண்ணா, நீங்க ரொம்ப நல்லவரு. மிட்டு இந்த மாதிரி காட்டுல இருக்கிற விலங்குகள், பறவைகள் எல்லாருக்குமே எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனாலயே அவனை எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நாள் மிட்டு ஒரு பழத்தோட்டத்துக்கு போனா அங்க அவன் நிறைய கொய்யா பழங்களை பார்த்தான். எங்கப்பா, இந்த கொய்யா பழம் ரொம்ப ருசியா இருக்கும் போலயே. மிட்டு அப்பதான் அந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ கொய்யா பழம் சாப்பிடுற சந்தோஷத்துல நீ எதையாவது மறந்துட்டியா மிட்டு? அட மைனா, நீயா இந்த பழத்தை சாப்பிட்டு அங்க வரலான்னு நினைச்சேன். போதும் போதும், பொய் சொல்லாத. பொய் சொல்லி ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் இனிமே உன் கூட தான் வாழ ஆசைப்படுறேன். ஆமா, எனக்கும் அதான் வேணும். அப்ப சரி, என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்படி ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா மாறிட்டாங்க. அன்னையில இருந்த மைனா மிட்டு கூட சேர்ந்து அதோட கூட்டுல தான் வாழ ஆரம்பிச்சது. காலையில அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க புல்புல் வந்துச்சு. மிட்டு அண்ணன், மிட்டு அண்ணன், சீக்கிரம் என் கூட வாங்க. என்னாச்சு சொல்லு. என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. டாக்டர் முயலை பாக்குறதுக்காக போகணும். ஆனா அங்க போறதுக்கான வழி எனக்கு தெரியல. சரி, நான் இப்பவே போறேன். ஒரு நிமிஷம் மிட்டு, நீ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா? மைனா, நீ பாத்துட்டே இருக்கதல பாவம், அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. கவலையா இருந்தா என்ன பண்றது? என்ன கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது. இங்க பாரு புல்புல், உனக்கு டாக்டரோட வீட்டுக்கு வழி தெரியலனா வேற யாரையாவது கூட்டிக்கிட்டு போ. எதுக்காக இவரை மட்டும் வந்து கூப்பிட்டு இருக்க? அது கேட்ட பாவம் புல்புல் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்போ நீ என்னுடைய புருஷன், என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக கூடாது, புரிஞ்சுதா? அது கேட்ட மிட்டு அமைதி ஆயிட்டான். ஆனா அவன் புல்புல நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் சோனுபுரா, மீனு குருவி ரெண்டு பேரும் மிட்டுவை பார்க்க வந்தாங்க. மிட்டு அண்ணன், நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். எனக்கு உங்க உதவி வேணும். நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் என்னோட புருஷனா நான் எங்கேயுமே அனுப்ப போறதில்ல. அட மிட்டு அண்ணன், இவங்க என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட உதவி கேட்க வந்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இப்படி என்னைக்குமே நடந்தது இல்லையே. இது வரைக்கும் நடக்கல, இப்ப நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவன் உங்க மிட்டு, இப்ப அவன் ஏன் புருஷன். அவனை நான் எங்கேயும் அனுப்ப போறதில்ல, நீங்க போலாம். மிட்டு அதை கேட்டு ரொம்பவும் அமைதி ஆயிட்டான். சோனுபுராவும் மீனு குருவியும் அங்கிருந்து போயிட்டாங்க. இப்படியே சில நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எல்லாருக்குமே மிட்டுவை பத்தி எல்லாமும் தெரிஞ்சு போச்சு. அதனால மிட்டு கிட்ட உதவி கேக்குறதுக்கு இப்போ யாருமே போய்கிட்டு இருக்கல. கொஞ்ச நாள்ல மைனா ஒரு முட்டையை வச்சது. அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி வெளியில வந்துச்சு. இதுக்கு நம்ம முன்னோன்னு பேர் வைக்கலாம். அப்போ பக்கத்து காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற கோல்டி கழுகோட பார்வை அவங்க மேல விழுந்துச்சு. அடேங்கப்பா, மிட்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை இருக்கு. மிட்டுவ பழி வாங்க நேரம் இப்ப வந்துருச்சு போல. அன்னைக்கு புறாவை சாப்பிட இவ எனக்கு விடல இல்ல. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஒரு நாள் மதிய நேரம் மைனா மிட்டு கிட்ட சொல்லுச்சு, இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்காகவும் முன்னுக்காகவும் சீக்கிரமா போய் சாப்பாடு தேடி எடுத்துட்டு வரீங்களா? சரி சரி, இப்பவே போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. மிட்டு இப்ப காட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருந்துச்சு. அப்போ கோல்டி கழுகு மிட்டு முன்னாடி வந்துச்சு. ஏய் மிட்டு, அப்பாவானதுக்கு வாழ்த்துக்கள். இல்ல. மிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சது. ஆனா கழுகு மிட்டுவ பிடிச்சிருச்சு. அது அதோட கொக்காலி நகத்தாலேயே மிட்டுவ காயப்படுத்துச்சு.
ஐயோ! இப்போ உன்னால பறக்க முடியாது, நடந்துதான் போகணும். ஆனா நீ இப்போ உன் பொண்டாட்டி புள்ளைய காப்பாற்ற முடியாது போல. இப்படி சொல்லி கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மைனாவோட கூட்டுக்கு போச்சு. மைனா, உன் வீடு எனக்கு பார்ட்டியா மாற போகுது. உன் குழந்தையோட கறி எனக்கு ரொம்ப ருசியா இருக்கும் போல. அட கடவுளே, இந்த கழுகு எங்க இருந்து வந்துச்சு? என் குழந்தைய விட்டு தள்ளி நில்லு, இல்லனா நல்லா இருக்காது. அப்படியா? என்ன பண்ணுவ? உன் கண்ணு முன்னாடியே இவனை கொன்னு போடுவ. அப்படி சொல்லி கோல்டி கழுகு முன்னு பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அங்க சோனு புறா குறுக்க வந்துச்சு. கழுகு, மரியாதை இங்கிருந்து போயிரு. புறாவா இருந்து என்ன பண்றியா? கழுகு புறாவையும் தாக்க ஆரம்பிச்சது. பாவம் சின்ன புறா கழுக ரொம்ப நேரம் கூட போராடி தடுத்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல ரொம்பவும் அடிபட்டு தரையில விழுந்துருச்சு. கழுகு மறுபடியும் பக்கத்துல வந்தப்போ அங்க ஒரு மரங்குத்தி வந்து தடுத்துச்சு. கேட்ட கழுகு, இங்கிருந்து போயிரு. காட்டுவாசிகளுக்கு உதவி பண்ற மிட்டுவோட குழந்தைய நீ கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன ஆனாலும் அப்படி ஆக நான் விடவே மாட்டேன். அப்போ நீயும் வா, ஓ பௌருஷத்தை என்கிட்ட காட்டு. கழுகுக்கும் மரங்குத்திக்கும் நடுவுல சண்டை நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மரங்குத்தி கழுக ரொம்ப அதிகமாவே தாக்கிடுச்சு. என்னைய கொத்திட்டியா? இப்ப பாரு. கழுகு முழு சக்தியை பயன்படுத்தி அதோட கொக்கால மரங்குத்திய பலமா தாக்குச்சு. இது சாக போகுது. கழுகு மறுபடியும் முன்னு பக்கத்துல போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க மூன்று குரங்கு வந்துச்சு. அது கூடவே ஒட்டகச்சிவிங்கி, கரடி, யானை, நரி, பகிராவும் வந்துச்சு. ஐயோ கடவுளே, ஒரு குழந்தைய காப்பாத்த இத்தனை பேரா? அந்த குழந்தையோட அப்பா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விதத்துல எங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லாத போது அவங்க குடும்பத்தை நாங்க தானே காப்பாத்தி ஆகணும். அப்படி மூன்று குரங்கு அதோட காலை பிடிச்சி தரையில தூக்கி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அதை போட்டு அடிச்சாங்க. ஐயோ, உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லி கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. அப்புறம் முன்னும் ரெண்டு பேருக்கு ஒன்னும் ஆகல. ஆனா நாங்க நல்லா இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பதான் அங்க மிட்டு வந்துச்சு. வேணா ஒன்னும் எப்படி இருக்கா? அந்த கழுகு என்ன கொல்றதுக்கு வந்துச்சு. நான் தனியா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நம்ம புள்ள நமக்கு இல்ல. நல்லதா போச்சு. உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கழுகை இங்கிருந்து அடிச்சு விரட்டிட்டாங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி மிட்டு உங்களுக்கு உதவி செய்யறத எப்பவுமே நான் தடுக்க போறது இல்ல. எனக்கு இன்னைக்கு புரிஞ்சுது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல நாம எதையும் இழக்க போறது இல்ல. நாம எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதை கேட்ட மிட்டுவும் மத்தவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து மைனா மிட்டு யாருக்கு உதவி செஞ்சாலும் அத தடுக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச சில நேரத்துல மைனாவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மிட்டு கூட போகும்.